ஹாய் மக்களே, நாம் ஏஆர்எம் சேனல் லேருந்து உங்கள் மன்சூர். நம்ம என்ன இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா, விழுப்புரம் சிறுவர் பூங்கா அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. இந்த பூங்காவில் பார்த்திங்கன்னா நல்ல ஏராளமான ஸ்பெஷாலிட்டி இருக்குது. விழுப்புரத்தில் நம்ம மக்கள் மிக நீண்ட நாட்களாக ஒரு மக்கள் மாலை நேரங்களில் போய் ஓய்வெடுப்பதற்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த அடிப்படையில் உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். விழுப்புரத்தில் பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு பூங்கா, சிறுவர் பூங்கா ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையில் இதில் எல்லா விதமான விளையாட்டுகள் விளையாடுவதற்கான ஒரு இடமாகவும், குழந்தைகள் மாலை நேரங்களில் ஒரு ரிலாக்ஸ் ஆவதற்கான ஒரு இடமா இருக்குது. உண்மையிலே இதில் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம் இங்கே குப்பை போடுறது, இதை அசுத்தப்படுத்துறதெல்லாம் இல்லாமல் கூடுமான அளவு அதை நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலே இது சிறப்பாக பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட இந்த இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்குவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த பூங்காவை சுற்றி மரங்கள் ஏற்பாடு இப்போ செஞ்சுருக்காங்க. செடிகள் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு சில மாதங்களில் அதுவும் ஓரளவு பசுமையாக ஆகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி இந்த பூங்காவை ஒட்டி பார்த்திங்கன்னா வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடமும் இருக்குது. இரவு 7-8 மணி வரைக்கும் ஒரு பயமில்லாத மக்கள் தன்னுடைய குழந்தைகளோடு குடும்பத்தோடு பொழுது கழிச்சிட்டு போகலாம். ஏற்கனவே விழுப்புரத்தில் 2 பூங்கா இருக்குது. அந்த 2 பூங்காவில் பார்த்திங்கன்னா கழிப்பிட வசதி இருக்குது, ஆனால் அதை பூட்டி வச்சிட்றாங்க. அதே மாதிரி அங்கங்கே குப்பை போடுறதையும் பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு பூங்காவில் நகராட்சி பூங்கா, முதல் பூங்காலையும் கூட அது குழந்தைகள் விளையாடக்கூடிய பொருட்கள்லாம் உடஞ்சி போச்சு. அது நீண்ட நாளுக்கு பிறகு இப்போ தான் மாற்றிருக்காங்க. அப்போ இதை மாதிரி மக்களும் போகிறவங்களும் அதை உடைக்காமல், அதே மாதிரி உடஞ்சாலும் அதை மாற்றுவதற்கு உடனடியாக நிர்வாகங்கள் அதை செய்யணும்னு மக்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த பூங்காவை நம்ம அனைவருமே தூய்மையாக வச்சுக்கணுங்கிறது மக்களுடைய எல்லாருடைய எண்ணங்களாகவும் இருக்குது. இந்த பூங்காவை முடிச்சுட்டு நம்ம வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா மாடுகள் வெறிச்சிக்கிட்டு ஓடுறத பார்க்குறோம். பெரிய குழந்தைகளை யாரையும் முட்டலை, ஆனால் முட்டியிருந்தால் பெரிய ஒரு விபத்துகள் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரியான மாடுகள் விழுப்புரம் முழுவதும் அங்கங்கே ஓடிக்கிட்டு வெறிச்சிக்கிட்டு இருக்குது. அதை நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த மாடுகளை சீஸ் பண்ணி ஏலம் விடணும் அப்படிங்கிறது மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா மாடு வளர்க்கக்கூடியவங்க நடு ரோட்டில் விட்டுறாங்க. கிராமமாக இருந்தால் பரவாயில்ல, இது ஒரு சிட்டியாக இருக்கிறனால இங்கே ஆபத்துகள் ஏற்படுகிற ஒரு நிலையும் இருக்குது. இந்த அதை கருத்தில் கொண்டு நகராட்சி இதை முதல் நடவடிக்கை எடுக்கணும். இந்த பூங்காவுக்கு வர்றவங்க குழந்தை குட்டிகளோடு வாங்க, சிறப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். காலையிலும் மாலையிலும் இந்த பூங்கா இருக்கும். மாலை இரவு 8 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் 8 மணிக்கு போனோம், பூட்டலை. ஆனால் 8 மணி வரைக்கும் இருக்குது. உண்மையிலே வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். இதை கொண்டு வந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் அந்த அரசுக்கு, தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் உங்கள் மன்சூர், ஏஆர்எம் சேனல் யூடியூப் சேனலில் தொடர்பு பாருங்கள் நம்மளுடைய உடனுக்குடன் செய்திகளை. விழுப்புரம் மாவட்டம் செய்திகள் அப்படின்ற முகநூல் பக்கத்துலேயும் பாருங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.